எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில், கவனி, செயல்படு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்கள் உயிருள்ள தெய்வமே, உம்முடைய திருமகன் எங்கள் அருமை மீட்பர் ஆண்டவர் கிறிஸ்து இவ்வுலகை விட்டு விண்ணேறி வந்து உம்முடைய வலப்பக்கத்தில் அமரும் முன்பாக தன்னுடைய சீடர்களை சந்திக்கிற நிகழ்வை இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். குறிப்பாக பேதுருவை பார்த்து, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிற கேள்வி, ஆண்டவரே, அசைக்கின்ற ஒன்றாக இருக்கிறதே. தகப்பனே, அடிப்படையிலேயே நாங்கள் கடவுளை அன்பு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வரிகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. தகப்பனே, பல காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம், பல வார்த்தைகளை நாங்கள் உதிர்க்கிறோம். ஆனால் இவைகளில் உண்மையாகவே உம்மீது எங்களுக்கு நேரிய அன்பு இருக்கிறதா என்று சோதிக்கும்படி அமைந்துள்ளது. அப்பா, நாங்கள் என்ன செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்யவும், என்ன சொன்னாலும் இயேசுவின் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும்படி சொல்லவும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் குடும்பங்களில், எங்களை சேர்ந்தவர்களில் உண்மையான அன்பு, இறை அன்பு ஒவ்வொரு நாளும் மலர்ந்திட எங்களுக்கு அருள் தருவீராக. அதுவே எங்களுக்கு வாழ்வாகும் என்பதை உணர்ந்திட எங்களுக்கு வரங்கள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம். அன்பானவர்களே, பேதுருவை பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை 3 முறை கேட்கிறார். 3 முறை மறுதளித்தார் அல்லவா? 3 முறை கேட்பது முழுமையாக பேதுருவனுடைய அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். காரணம், அவர்தான் தலைமை சீடர், அவர்தான் இந்த உலக திருச்சபையை நடத்த வேண்டும். உண்மையான அன்பு இல்லை என்றால் மற்ற ஒரு தனி மனிதனை நம்மால் வழிநடத்த முடியாது. உண்மையான இறை அன்பு இல்லை என்றால் அந்த தனி மனிதனுக்கு இயேசுவினுடைய அன்பை நம்மால் தெரிவிக்க முடியாது. நாம் மிகப்பெரிய மறைவுரை ஆற்றலாம், மிகப்பெரிய காரியங்களை செய்யலாம். ஆனால் உண்மையான அன்பு ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் அங்கே அனுபவமாக இருந்தால் ஒழிய அவனால் எந்த வார்த்தையின் வழியாகவும் எந்த செயல் வழியாகவும் உலகிற்கு கடவுள் அன்பை தெரிவிக்க முடியாது, அறிவிக்க முடியாது. அறிவிப்பது சென்று அடையாது. ஆகையினால் இயேசு அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். நாம் எத்தனையோ வழிபாடுகளில் பங்கெடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை முறைகளில் எத்தனையோ இயேசுவை சார்ந்த காரியங்கள் இருப்பதாக நாம் செய்கிறோம். உண்மையில் நம்மிடம் அன்பு இருந்தால் இயேசுவுக்காக எதையும் செய்ய நாம் காத்திருப்போம். இயேசுவுக்காக எதையும் செய்ய காத்திருப்போம். நம்மை மறுக்க முடியும், சிலுவையை சுமக்க முடியும், எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசுவை பின்பற்ற முடியும்.
நாம் அப்படி செய்கிறோமா? God bless you. Praise the Lord.